ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை ஒருவர் சத்தமாக வாசிக்கலாம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இந்த ஆண்டுல கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இதுதான். சகலத்தையும் கர்த்தர் நன்மைக்கு ஏதுவாக நடத்துகிறவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக நடத்துகிற தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். சூழ்நிலைகள் சில நேரங்கள்ல நாம் எதிர்பார்க்கிறது போல இல்லாம நடந்திருக்கலாம். நாம நினைத்தது போல சில காரியங்கள் நடக்காம போயிருக்கலாம். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, கர்த்தருடைய கரத்துல இருக்கிறவர்களுக்கு, கர்த்தருடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களுக்கு, தேவனுடைய ராஜ்யத்தின் அங்கத்தினராய் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக மாற்றுகிற தேவன் நம்முடைய தேவன். இது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் கர்த்தர் என்ன காரியமா இருந்தாலும் சரி, அதை நன்மைக்கு ஏதுவாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார் அப்படின்ட்டு எத்தனை பேர் சொல்லலாம்? நாம் எல்லாரும் அப்படி சொல்லலாம். கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் திருப்புகிற தேவனாய் இருக்கிறார். மனிதர்கள் மாறி போகலாம், சூழ்நிலைகள் மாறி போகலாம், நாம எதிர்பார்க்கிறது வேற மாதிரி போய்கிட்டு இருக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், கர்த்தர் நன்மைக்கு ஏதுவாக திருப்புகிற தேவன். இந்த வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. நன்மைக்கு ஏதுவாக, வாசிங்கத எப்படி இருக்குன்ட்டு. இல்ல நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்து இருக்கின்றோம். இந்த வசனத்துல ஒரு 3 வார்த்தைகளை தான் நம்ம பார்த்துட்டு இன்னைக்கு நம்ம கடந்து செல்ல போகிறோம். ஒரு 3 முக்கியமான வார்த்தைகள் என்னன்னா, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். 3 முக்கியமான பகுதிகளை இந்த வசனம் கொடுக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு எழுதும் பொழுது ரொம்ப தெளிவா இந்த ரோமர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க இந்த நிருபத்தை எழுதுகிறார். இந்த ரோமாபுரி நிருபத்தை குறித்து நாம அடிப்படையான அநேக தகவல்களை நாம பார்த்திருக்கிறோம். இதனுடைய சரித்திர ரீதியான பின்னணி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரோமாபுரி திருச்சபையை அப்போஸ்தலனாகிய பவுல் தோற்றுவித்தது இல்ல. அவர் தோற்றுவிக்காத ஒரு திருச்சபை இந்த ரோமாபுரி திருச்சபை. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்துல பல தேசங்களில் இருந்து ஜனங்கள் கூடி வந்திருக்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவரின் வரத்தை பெற்று பெந்தகோஸ்தே நாள் அன்று சபை ஸ்தாபிக்கப்பட்டது. அன்றைக்கு ஏறக்குறைய 3000 பேர் ரட்சிப்படைந்து ஞான ஸ்நானம் பெற்றார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு போதிக்கிறதை நாம பார்க்க முடியுது. இப்படி ரட்சிக்கப்பட்டவர்கள் பல தேசங்களில் இருந்து வந்தார்கள். நம்ம வாழ்கின்ற இந்த இந்திய நிலப்பரப்பில் இருந்தும் அநேகர் போய் ரட்சிப்படைந்திருக்கிறார்கள். ஆகவே இந்தியாவில் சுவிசேஷம் வந்து 2000 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அப்போஸ்தலராகிய தோமா வந்து இங்க வரணும்னா ஒரு கான்டாக்ட் இல்லாம வர முடியாது. அவருக்கு ஒரு கான்டாக்ட் எப்ப ஏற்பட்டிருக்கு? இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்துல பல தேசங்களிலிருந்து பார்த்தரும் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்குது. பார்த்தரும் மேதரும், பார்த்தியா மேதியா அப்படின்றதெல்லாம் இந்தியாவை குறிக்கின்ற பண்டைய சொற்கள். கிரேட்டர் இந்தியா, பெரிய இந்தியா, அகண்ட பாரதம் இன்னைக்கு நம்ம சொல்றோம்ல, இந்த பெரிய இந்திய நிலப்பரப்பிலிருந்து அன்றைக்கு போனாங்க. நம்ம கிறிஸ்துமஸ் செய்தியில கூட பார்த்தோம். அந்த சாஸ்திரிகள் கிழக்கிலிருந்து நட்சத்திரத்தை பின்பற்றி 2 ஆண்டுகள் பல ராஜ்யங்களை தேடி 2 ஆண்டுகள்ல கடைசியா எருசலேம்ல, அதுவும் பெத்லஹேம்ல மேசியா பிறப்பாருன்றத கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் போனாங்க. திராவிடர்களுக்கு இன்னொரு பேரு திரை மீளர்கள். அவர்கள் கடல் கடந்து பிரயாணம் செய்து தன் தாய் நிலத்தை மீண்டும் வந்து சேரக்கூடியவர்கள். எதன் அடிப்படையில? நட்சத்திரத்தை அடிப்படையில, நட்சத்திரத்தின் வழிகாட்டுதலோடு கூட இது எல்லாவற்றையும் அவர்கள் பிரயாணத்தை, பண்டைய நாகரிகங்களை, அன்னைக்கு ஜிபிஎஸ் இல்ல, இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஜிபிஎஸ் இல்ல, இல்ல மேப்ஸ் இல்ல,
இல்ல சாஃப்ட்வேர்ஸ் இல்ல, நம்மள கைட் பண்றதுக்கான கைடிங் சாஃப்ட்வேர்ஸ் இல்ல, அந்த கைடிங் டூல்ஸ் இல்ல. அன்னைக்கு இருந்த ஒரே கைடிங் டூல் நட்சத்திரம் தான். அந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில தான் அவங்க பிரயாணங்கள் செய்தாங்க. அப்ப கிழக்கிலிருந்து அநேகர் செல்கிறாங்க. இந்த தொடர்புன்றது உலகம் முழுக்க இருக்கு. இப்படி அன்றைய மிகப்பெரிய பேரரசாகிய ரோமாபுரி பேரரசிலிருந்து வந்து ரட்சிப்படைந்த யூதர்கள் தங்கள் வாழ்கின்ற பட்டணமாகிய ரோமாபுரி பட்டணத்திற்கு சென்று சபையை ஸ்தாபித்தாங்க. அந்த சபைக்கு அவர்களை திடப்படுத்துவதற்கென்று இந்த நிருபத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறார். நம்ம டாபிக் குள்ள வந்துருவோம். அந்த நிருபத்தை அதுல அவருடைய சுவிசேஷத்தை எழுதுறார். 4 சுவிசேஷங்கள் இருக்கு. 4 விதங்கள்ல சுவிசேஷம் எழுதப்பட்டிருக்கு. 4 தனித்தனி சுவிசேஷங்கள் இல்ல. ஒரே சுவிசேஷம் 4 கண்ணோட்டங்களில, 4 விதங்களில, 4 வடிவுல கர்த்தரை 4 விதமான கண்ணோட்டங்கள்ல அன்றைய ஆதி அப்போஸ்தலர்கள் எழுதினாங்க. ரோமாபுரிக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின இந்த நிருபம்ன்றது 5வது சுவிசேஷம் என்றும், அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின சுவிசேஷம் என்றும் வேத வல்லுநர்களால அறிவிக்கப்படுது. இந்த சுவிசேஷத்துல அநேக தலைப்புகளை, அநேக காரியங்களை சபையை ஸ்தாபித்து, சபையை ஸ்திரப்படுத்தி, சபையை ஊக்குவித்து, சபைக்கு சகல சத்தியங்களிலும் தெளிவு பெற வேண்டும் என்று அவருடைய மனக்கண்கள் திறக்கப்படும்படியாக அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாரு? எழுதுறாரு. அதுல ரொம்ப விசேஷித்தமான ஒரு அதிகாரம் இந்த 8ஆம் அதிகாரம். அதுலயும் ஒரு விசேஷித்தமான ஒரு பகுதி தான் இந்த 26, 27, 28 அதுவும் 30வது வசனம்லாம் பாத்தீங்கன்னா, ரோமாபுரிக்கு அவர் எழுதின நிருபத்தை எடுத்து பார்த்தோம்னாலே நமக்கு வந்து ஒவ்வொரு வார்த்தைகளும் அடர்த்தியான வார்த்தைகள், கான்சென்ட்ரேட்டட் வேர்ட்ஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். இறையியல் அர்த்தத்துல ஒரு வார்த்தை எடுத்து அதை பல பரிணாமங்கள்ல அதை விவரித்து, அதை பிரித்து பார்த்து, பகுத்து பார்த்து, அதன் அடி ஆழங்களை ஆராய்ந்து அறிவதற்கு அநேக தருணங்கள் ஏற்படும். அப்படி பல நிருபங்கள் இருந்தாலும் இந்த ரோமாபுரி பட்டணத்துக்கு எழுதின நிருபம் வந்து ரொம்ப விசேஷித்தமானது, ரொம்ப ஆச்சரியமானது, ரொம்ப அடர்த்தியானது, கான்சென்ட்ரேட்டட் அதிகம். இதுல நம்ம இதை டைலூட் பண்றோம். இதை நமக்கு புரியும்படி, நம்ம ஏற்றுக்கொள்ளும்படி, நம்ம கிரகிக்கும்படி, நாம் ஜீரணிக்கும்படி, இதை நம்ம உட்கொள்ளும்படி, இதை நம்ம டைலூட் பண்றது ரொம்ப டைம் எடுக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அடி ஆழமான மிக பெரிய சத்தியங்களை ஒரு சின்ன சின்ன வார்த்தைகள்ல எழுதியிருப்பார் அப்போஸ்தலனாகிய பவுல். பல நிருபங்கள் அப்படிதான். அதுல இந்த ரோமாபுரி நிருபம் ரொம்ப பெரிய சத்தியங்களை அடக்கியுள்ளது. இதுல இந்த நாம பார்த்த இந்த வாக்குத்தத்த வசனத்துல 3 முக்கிய பகுதிகளை நாம பார்க்கலாம். ஒன்று, இந்த வாக்குத்தத்தம் யாருக்கானது? 2வது, இந்த வாக்குத்தத்தத்தின் தன்மை என்ன? 3வது, இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றவர்களுடைய நிலை என்ன? அவருடைய உறுதியான நிலை எப்படிப்பட்டதா இருக்கிறது அப்படின்ட்டு 3 முக்கியமான காரியங்களை மாத்திரம் பார்த்துட்டு நாம கடந்து செல்ல போகிறோம். நாம நம்ம தலையில கை வச்சு தைரியமா சொல்லலாம், என்னுடைய வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்ட்டு நாம தைரியமா சொல்லலாம். இந்த வாக்குத்தத்தம் யாருக்கானது? பொதுவாகவே ஒரு வாக்குத்தத்தம் அப்படின்னும் பொழுது அநேக வாக்குத்தத்தங்கள் நமக்கு வருது. இன்னைக்கு வசனங்கள் வந்து கிடைக்காத ஒரு நாட்கள் வரும். அது ஒரு காலத்துல வரும். அதுக்குள்ள சபை எடுத்துக்கொள்ளப்படும். நாமெல்லாம் கிளம்பிடுவோம். இந்த ராப்சர்ல கிளம்பிடுவோம். அதில் நான் விசுவாசிக்கிறேன். ஆனா ஒரு நாள் வசனத்திற்கான பஞ்சம் ஏற்படக்கூடிய நாட்கள்ன்றது ஒண்ணு இருக்கு. இன்றைக்கே அநேக தேசங்கள்ல வசனத்துக்கான பஞ்சங்கள் இருக்கு. எப்படின்னா, இப்ப உதாரணத்துக்கு நம்ம ரோமர்கள் நிருபம் வச்சுங்களேன். நம்ம கிட்ட ஒரு பெரிய பைபிள் இருக்கு. இந்த பைபிள்ல 66 புத்தகங்கள் இருக்கு. இந்த 66 புத்தகங்கள்ல ஒரு புத்தகம் தான் இந்த ரோமர்கள் நிருபம். இதை நம்ம திறந்து கூட பாக்குறது கிடையாது அநேக நேரங்கள்ல. நம்முடைய பக்கத்து நாடாகிய சீன தேசத்துல சபையில் இருக்கிற அங்கத்தினர் என்ன பண்ணுவாங்களாம், அவங்களுக்கு அந்த தேசத்துல பரிசுத்த வேதாகமத்தை வைத்துக் கொள்வதற்கு அனுமதி இல்லை. நம்ம எடுத்துட்டு போக முடியாது. நம்ம டூரிஸ்டா போனா கூட பைபிள கேரி பண்ணிட்டு போக முடியாது. ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு கண்ட்ரி. என்ன பண்ணுவாங்களாம், கிடைச்ச அந்த பைபிள ஆளுக்கு ஒரு பக்கம் வச்சுப்பாங்களாம். ஆளுக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு அதுதான் வாசிப்பாங்க. அதுக்கு முன்னாடியும் தெரியாது, பின்னாடியும் கண்டினியூட்டி தெரியாது. ஆனா டெய்லியும் அதுதான் வாசிச்சாகணும்.
சந்தை வெளிகள்ல எங்கேயாவது போகும்பொழுது மற்ற சகோதரர்களை அவங்க பார்த்தாங்கன்னா, இவங்கள்ட்ட இருக்கிற அந்த ஒரு பேப்பரை அவங்கள்ட்ட குடுத்துட்டு, அவங்கள்ட்ட இருக்கிற பேப்பரை இவங்க வாங்கிப்பாங்க. இப்படிதான் அவங்க வேதத்தை வாசிக்கிறாங்க. நம்ம நம்ம எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவங்க இல்ல? அவங்க அந்த ஒரு ஒரு காகிதத்த, ஒரு பக்கத்த அவ்வளவு நேசித்து, அவ்வளவு பாதுகாத்து, அத அடுத்த ஜனங்கள், அடுத்த மக்களுக்கு கடத்தி, மற்றவர்களிடத்திலிருந்து பெற்று, வேதத்தை நேசிக்கிற ஜனங்களை நம்ம வாழ்கின்ற அந்த நாட்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நம்ம வேதத்தை கையில வச்சிருக்கிறோம். வேதத்தின் மகத்துவங்களை அறியாமல், அதனுடைய ஆழம் புரியாமல், அதனுடைய அதனுடைய அது இது ஒரு எவ்வளவு பெரிய பொக்கிஷன்றதை நம்ம அறியாமலே நம்ம கரங்கள்ல வச்சிருக்கிறோம். இதை எடுத்து நம்ம பயன்படுத்தணும். இது நம்முடைய வாழ்க்கைக்கான தீர்வின் புத்தகம். நம்முடைய வாழ்க்கையை நாம் வெற்றி சிறப்பதற்கான ஒரு புத்தகமாய் இந்த புத்தகம் இருக்குது. இப்படி இந்த நாட்கள்ல நமக்கு வசனங்கள் நிறைய கிடைக்குது. வாக்குத்தத்த வசனங்கள் கொடுக்கிறோம். மாதம் மாதம் வாக்குத்தத்த வசனங்களை பெற்றுக்கொள்கிறோம். தினம் தினம் வேத வசனங்கள் நம்முடைய ஸ்மார்ட் போன்ஸ்ல நிறைய வருது. நிறைய வசனங்களை நாம பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். இந்த வேத வசனங்களை, வாக்குத்தத்தங்களை நாம எப்படி அபியாசப்படுத்துவது? இந்த வாக்குத்தத்தம் எனக்கு நிறைவேறணும். இப்ப இன்னைக்கு நம்ம ஒரு வாக்குத்தத்தம் கேட்டோம். சகலமும் எனக்கு நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். எனக்கு நல்லா தெரியும். அதான் அறிந்திருக்கிறோம்னா எனக்கு நிச்சயமாய் தெரியும். எனக்கு உறுதியா தெரியும். என் வாழ்க்கையில நடக்கிறது, இது வரைக்கும் நடந்ததா இருந்தாலும் சரி, இப்ப நடக்கிறதா இருந்தாலும் சரி, இனிமே நடக்க போறதா இருந்தாலும் சரி, அது கர்த்தர் நன்மைக்கு ஏதுவாய் மாற்றுவார், நன்மைக்கென்று திருப்புவார், என்னை கர்த்தர் வாழச் செய்வார், வாழச் செய்கிறவராய் இருக்கிறார்ன்றதை நான் அறிஞ்சிருக்கிறேன் அப்படின்னு நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. இந்த வாக்கு தத்துவம் எனக்கு வேணும், இந்த வாக்கு தத்துவத்தை நான் இந்த நிலையை நான் அடையணும்னா முன்னாடி இருக்கிற அந்த பகுதியை தெல்ல தெளிவா நம்ம பார்த்தவர்களாக இருக்கும். என்ன போட்டிருக்கு? அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய். இதுல என்ன இருக்கு? சும்மா ஒரு போற போக்குல வாசிக்கிற ஒரு வசனம் தானே. இதுல என்ன இருக்கு அப்படின்ட்டு நம்ம நினைக்கலாம். இதுல மெயின் கண்டென்டே அடுத்த பின்பகுதி தானே. முன்பகுதியில என்ன இருக்கு அப்படின்ட்டு நம்ம நினைக்கலாம். ஆனா கண்டென்டே அங்கதான் இருக்குது. என்ன? சகலமும் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைக்கு ஏதுவாய் நடக்கணும் அப்படின்னு நீங்க விசுவாசிக்கிறீங்க, நீங்க ஆசைப்படுறீங்க. தப்பு இல்ல, வேதம் அதை கற்று தருது. ஆனா அப்படி நன்மைக்கு ஏதுவாய் நடக்கணும்னா அவருடைய அழைப்புக்கு செவி சாக்கிறவர்களாய் நீங்க இருக்கணும். வேதம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அது வாக்கு தத்தங்களை கொடுக்கிறது மாத்திரமல்ல, வாக்கு தத்தங்களை மாத்திரம் நாம் நேசிக்கிறவர்களாக மாத்திரமல்ல, வாக்கு தத்தங்களுக்கு மாத்திரம் வாஞ்சிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் நீர் என்ன செய்வீர்ன்ட்டு அவருடைய கரத்தை மாத்திரம் பார்க்கிறவர்களாய் நாம இருந்தோம்னா நாம குழந்தைகள். குழந்தைகளா இருப்பது தவறே கிடையாது. எல்லாருக்கும் குழந்தைகளை பிடிக்கும். ஆனா 30 வருஷமா குழந்தையாவே இருந்துச்சுன்னா பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அநேக நேரங்கள்ல வாக்கு தத்தங்களை நாம் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் எனக்கு என்ன செய்வாருன்னு நாம் வாஞ்சிக்கிறோம். அந்த வாக்கு தத்தங்கள்ல கர்த்தர் எனக்கு என்ன செய்வார்ன்றத நம்ம தேடி பார்க்கிறோம், ஆராய்ந்து பார்க்கிறோம். ஆனா அதே வாக்கு தத்தத்துல நாம கர்த்தருக்கு என்ன செய்யணும்ன்றதும் இருக்கும். அந்த ஒரு கண்ணோட்டத்துல வாக்கு தத்தத்தை நம்ம அணுகுகிறதே கிடையாது. வாக்கு தத்தம்னா என்ன? அவர் எனக்கு செய்யறது செய்வாரா? கண்டிப்பா செய்வார். அவர் உடன்படிக்கையை காக்கிற தேவன், உறுதி பண்ணிக்கிற தேவன். ப்ராமிஸ் வேர்ட்ஸ் தானே நம்ம சொல்றோம். ப்ராமிஸ்னா என்ன? 2 பேரும் காப்பாத்துறது தானே ப்ராமிஸ். ஒருத்தர் மட்டும் காப்பாத்திட்டு இன்னொருத்தர் எக்கேட கெட்டு அப்படின்ட்டு போனா அதுல என்ன ப்ராமிஸ் இருக்கு? இல்ல. வாக்குத்தத்தம்ன்றது, அந்த உடன்படிக்கைன்றது கர்த்தருக்கும் நமக்குமா இருக்கும் பொழுது, கர்த்தர் எப்படி உண்மை உள்ளவரா இருக்கிறாரோ வாக்கு தத்தத்தை கொடுத்ததுல அந்த வார்த்தைகள் அவர் உண்மை உள்ளவரா இருந்தது போல நாம இருக்கிறோமா என்னைக்காவது? ஏன் நம்ம வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்க முடியல அப்படின்றதுக்கான பதில் தான் இந்த கேள்வி. உங்களுடைய வாழ்க்கையில உங்களை வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்கிறவர்களாய் மாற்றும். நான் கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள்ல கர்த்தர் உண்மை உள்ளவரா இருக்கிறாரு, நான் உண்மை உள்ளவனா இருக்கிறேனான்ட்டு உங்களை பார்த்து நீங்களே கேட்டீங்கன்னா வாக்கு தத்தம் உங்களுக்கு பலிச்சிரும். ஏன்னா அந்த கேள்வி உங்களை வாழ செய்யும்.
அதுக்கு நேரா உங்களை நடக்க செய்யும். அந்த கேள்வி உங்களை பார்த்து கேட்கிற நீங்க கேட்டுக்கிற அந்த கேள்வி உங்களை சரியா உங்களை வழி நடத்தும். இங்க தீர்மானம், கர்த்தருடைய தீர்மானத்தை பத்தி தெளிவா இருக்கு. இன்னும் சொல்ல போனா அது 30ஆம் வசனத்துல இன்னும் ரொம்ப தெளிவா இருக்கு. எவர்கள் முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். கர்த்தர் நித்தியத்திலிருந்து நித்தியம் வரைக்குமான திட்டத்தை, உங்களுக்கான திட்டத்தை அவர் வச்சிருக்கிறாரு. எந்த மாற்றமும் இல்லை. நீங்க அந்த திட்டத்தில் இருக்கீங்களா? கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ்மென்ட் பண்ணுது. நீங்க ஃபார்ம் வாங்கி அப்ளிகேஷன் பண்ணி அதுல உங்களை ஜாயின் பண்ணிட்டா தானே அந்த ஸ்கீமோடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும். கவர்மெண்ட் அனௌன்ஸ்மென்ட் பண்ணதுனாலே அந்த ஸ்கீம் உங்களுக்கு கிடைச்சிருமா? அந்த நன்மை உங்களுக்கு கிடைச்சிருமா? நீங்க என்ன பண்ணணும்? எனக்கு அது வேணும், நான் அதுல பலன் பெறணும்னு நீங்க என்ன பண்ணணும்? அதுல உங்களை பொருத்திக்கணும். வாக்குத்தத்தம் கர்த்தர் பொதுவாக எல்லா ஜனங்களுக்கும் கொடுத்துட்டாரு. நாம என்ன பண்ணணும்? இந்த வாக்குத்தத்தத்திற்கு நான் சுதந்திரவாளி, இந்த வாக்குத்தத்தத்தை என்னுடைய வாழ்க்கையில நான் பெறுவதற்கு நான் வாஞ்சிக்கிறேன்ட்டு நீங்க என்ன பண்ணணும்? முயற்சி எடுக்கணும். அதான் அவருடைய தீர்மானம். சர்வத்தையும் சிருஷ்டித்து ஜனங்களை ரட்சிப்பது என்பது அவருடைய தீர்மானம். இந்த சிருஷ்டிகள்ல ஜனங்களை ரட்சிப்பது என்பது அவருடைய தீர்மானம். பிறப்பதற்கு முன்பாக மாத்திரமல்ல, உலக தோற்றத்திற்கு முன்பாகவே மனுக்குலத்தின் ரட்சிப்பின் திட்டத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி விட்டார். பரிசுத்த வேதாகமம் அதை தெள்ள தெளிவாக போதிக்கிறது. நாம் அதை விசுவாசிக்கிறோம். அழைப்பு எல்லாருக்கும் இருக்கு. ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் chosen people. இங்க அழைக்கப்பட்டவர்களாய் அப்படின்னு சொல்லும் பொழுது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை பத்தி இந்த வசனம் சொல்லுது. ஏன்னா இந்த அழைக்கப்பட்டவர்கள் யாரு? செவி மடுத்து ஆண்டவர் என்னை அழைச்சிருக்கிறாரு, இதுக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன்ட்டு தங்களை அர்ப்பணித்தவர்கள், chosen people, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அழைப்பை கேட்டு அப்படியே போனவங்க கிடையாது. இவங்க தங்கள் வாழ்க்கையை கிறிஸ்துவோடு கூட பொருத்தினவர்கள், கிறிஸ்துவோடு கூட அர்ப்பணித்தவர்கள், கிறிஸ்துவோடு கூட இணைத்தவர்கள். கிறிஸ்து தான் என்னுடைய வாழ்க்கை, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல என்னுடைய வாழ்க்கை என்பதே கிறிஸ்து தான் அப்படின்ட்டு தங்களை கிறிஸ்துவோடு கூட பொருத்தினவர்கள் தான் இந்த ஜனங்கள். இப்ப இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு? கிறிஸ்துவோடு கூட. உங்க வாழ்க்கையை நீங்க கிறிஸ்துவோடு கூட அர்ப்பணித்திருக்கீங்களா? அந்த உறுதி இருக்கா? என் வாழ்க்கையை நான் கிறிஸ்துவோடு கூட நான் பொருத்தி இருக்கிறேன், நான் எதை செய்தாலும் அதை கிறிஸ்துவுக்கென்று செய்கிறேன், தேவ ராஜ்யத்திற்கென்று செய்கிறேன். உங்களுடைய நல்வாழ்வுன்றது நீங்க விரும்புறதை விட கர்த்தர் விரும்புறார். நீங்க நல்லா இருக்கணும்ன்றத எல்லா விஷயங்களிலும், எல்லா காரியங்களிலும், எல்லா ஆசீர்வாதமும், சகல ஆசீர்வாதங்களையும் நீங்க பெறணும்ன்றத நீங்க விரும்புறீங்களோ இல்லையோ, கர்த்தர் விரும்புறார். ஓட்டாண்டியா போகணும்னு கர்த்தர் விரும்புறது இல்ல. வேதத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும், வேத சத்தியங்களை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மளை வாழ செய்கிற தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். நம்முடைய நல்வாழ்வை விரும்புகிற தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். அவர் சகல ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? அங்கதான் நம்ம கேள்வி. அதுதான் கேள்வி. அங்கதான் நம்ம கோட்டையும் விட்டுடுறோம். இரண்டாவது, இந்த வாக்குத்தத்தத்தின் தன்மை. இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு. நம்ம இந்த ரோமாபுரி நிருபத்தை பார்க்கும்போது இதை நான் விரிவா சொல்றேன். இதுல ஒன்று, ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? வாக்குத்தத்தம் யாருக்கானது? அவருடைய அழைப்பை கேட்டு வாக்குத்தத்தம்ன்றது அவர் நமக்கு செய்யறது அப்படின்றது புரியுது. ஆனா நாம என்ன செய்யணும் அப்படின்றதையும் நம்ம யோசிக்கிறவங்க தான் வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க தகுதியானவர்கள். இந்த நீங்க எந்த வாக்குத்தத்தத்தை வேணா எடுத்துக்கோங்க. வேத வசனம் நமக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுக்குது. ஒருத்தருக்கு ஒரு வாக்குத்தத்தம் தான் என் வாழ்க்கை ஃபுல்லும் ஒண்ணுதான் நடக்கும் அப்படின்னு கிடையாது. அந்த ஒரு வாக்குத்தத்தம் பிரதானமானதா இருக்கும். கர்த்தருடைய அழைப்பு அப்படி அழைக்கப்படும் போது ஒரு வாக்குத்தத்தம், ஒரு வார்த்தை, பிரதானமான ஒரு வார்த்தையை நமக்கு இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனா அனுதினமும் நமக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. நான் எப்பவும் சொல்ற மாதிரி தான், இது கிளி ஜோசியம் மாதிரி கிடையாது. சும்மா கிளி பாத்தீங்கன்னா ஒரு அட்டையை எடுத்து கொடுக்கும், அதுல ஒரு வார்த்தை வரும், அந்த வார்த்தையை வச்சு இதான் எதிர்காலம்ட்டு அப்படி கிடையாது. நம்ம வசனங்களை வாக்குத்தத்த அட்டைகளை எடுக்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு கூட எடுக்கிறவங்க கிடையாது.
அனுதினமும் வேதத்தை வாசித்து, வேதத்துல இருக்கிற வசனங்களை வாசித்து, அது நம்மளை எப்படி கைட் பண்ணுதோ, அனுதினமும் வேதத்தை கரெக்டா ரெகுலரா வாசிக்கின்ற பழக்கத்தின்படி கர்த்தர் உங்களை நடத்துவார். அது உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் வழி நடத்தும். சகல சத்தியத்தில் உங்களை வழி நடத்திடும். அப்ப வாக்குத்தத்தை மார்க்கானது அவருடைய அழைப்பை ஏற்று அர்ப்பணித்தவர்களுக்கு தான் இந்த வாக்குத்தத்தம். என்ன வாக்குத்தத்தம்? சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும் அப்படின்ற வாக்கு. என் வாழ்க்கையில சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். எனக்கு நல்லா தெரியும். நம்ம தைரியமா சொல்லலாம், நிச்சயமா சொல்லலாம். ஏன்னா நாம அவருக்கென்று நம்மளை அர்ப்பணித்தவர்கள். அப்படிதானே? இல்லைன்னா இந்த 12:30 மணிக்கு எதுக்கு நல்லா கண்ணை விழிச்சு பார்த்து கேட்டு இருக்கணும்? இல்ல, நம்முடைய அர்ப்பணிப்பு கர்த்தருடைய வாழ்க்கையில என்ன செய்ய விருப்பம் உள்ளவராக இருக்கிறார் அப்படின்ற நம்முடைய வாஞ்சை இந்த நேரத்துல கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வைக்கிறது. அடுத்தது, இந்த வாக்குத்தத்தத்தின் தன்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சூழல் நம்ம அநேக மார்க்கங்களில் இருந்து வந்ததுனால சில பின்னணி நமக்கு தெரியும். நம்ம கலாச்சாரத்தின் அடிப்படையில சில பின்னணிகள் தெரியும். உனக்கு இப்ப கெட்ட நேரம், அதனால இப்போ இப்படிதான் நடக்கும். நீ இப்ப இது மாதிரிதான் நீ இப்படிதான் உனக்கு நடக்கும். இந்த ஒரு 1.5 வருஷத்துக்கு உன் வாழ்க்கையில இப்படிதான் அப்படின்ட்டு ஒரு முத்திரை குத்திடுறாங்க. இதுக்கப்புறம் தான் உனக்கு நல்லது. இப்படி நிறைய விஷயங்கள் அவங்க கணிச்சு சொல்றாங்க, சில விஷயங்கள் பண்றாங்க. ஆனா நாம எதை விசுவாசிக்கிறோம்ன்றது தானே நம்முடைய வாழ்க்கை இருக்கு. வீட்டை நாம தானே திறக்கணும். யார் வரணும், யார் வரக்கூடாதுன்றது நாம தானே ஓனர். நாம தானே வீட்டுக்கு அதிகாரி. வீட்டுக்குள்ள யார் வரணும்ன்ற முடிவு செய்யறது யாரு? நாம தானே. அப்ப நம்முடைய வாழ்க்கையில எது வரணும், எது வரக்கூடாதுன்றத முடிவு செய்ய வேண்டியது நாம தான். நம்முடைய இருதயத்துக்குள்ள எது வரணும், எது வரக்கூடாதுன்ற முடிவு செய்யறது யாரு? நாம தான். இப்ப இந்த வாக்குத்தத்தத்தின் தன்மை என்ன? இந்த வாக்குத்தத்தம் என்ன? சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்ற வாக்குத்தத்தம். இதனுடைய தன்மை என்னன்னா, சகலமும். அந்த வார்த்தைய நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏதோ 1, 2 மாத்திரம் இல்ல. இல்ல ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் மாத்திரம் அல்ல. இது வேலிட் பீரியட் வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட வருஷம் தான். அப்படி கிடையாது. இந்த 2026க்கு மட்டும் தான் இந்த வாக்குத்தத்தம். அடுத்த வருஷம் வேற. இது செல்லுபடி ஆகாது. இது வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு இதை நம்ம தூக்கி ஓர வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சகலமும் உங்க வாழ்நாள் எல்லாம் இந்த வாக்குத்தத்தம் வேலை செய்யும். இன்றைக்கு கேட்கிற வாக்குத்தத்தம் உங்க வாழ்நாள் எல்லாம் வேலை செய்யும். சகலமும், சகல காரியங்களும், உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிக்கிற எல்லா விஷயங்களும், நீங்க பார்க்கின்ற உங்க வாழ்க்கையில வருகின்ற எல்லா காரியங்களும், சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. இதுல வந்து 2 விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு, சில காரியங்கள் தீமை நடக்கும் பொழுது அது வெளிப்படையா நமக்கு தீமைன்னு தெரியும். தீமை நடக்கும் பொழுது எல்லாத்தையும் கரெக்ட் தான் கொடுத்தாரு, இதையும் நான் அனுபவிச்சுட்டு போறேன் அப்படின்ட்டு போறவங்க கிடையாது கிறிஸ்தவர்கள். என் வாழ்க்கையில என்ன நடக்கணும்ன்ற தீர்மானிக்கிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். புரியுதா? நம்ம வாழ்க்கையில என்ன நடக்கணும்ன்ற தீர்மானம் உங்களுக்கு இருக்கணும். தீர்மானம் எடுத்திருக்கீங்களா? ஒரு பூச்சி ஒண்ணு ஒரு விஷப்பூச்சி வருதுன்னு வச்சுங்களேன், வரட்டும், அது பாவம் வந்துட்டு போகுது, அது இருந்த வீட்டுல தான் நாம இருக்கிறோம் அப்படின்னு யாராவது விட்டுருப்போமா? இதெல்லாம் காடா இருந்துச்சு ஒரு காலத்துல, அது இருக்கிற இடத்துல தான் நம்ம வீடு கட்டியிருக்கோம், வந்துட்டு அது வாட்டுக்கு ஒரு வாரத்துல இருந்து போட்டுன்னு விட்டுருவோமா? ஒரு நம்ம மாம்சத்தை பாதிக்கின்ற ஒரு விஷப்பூச்சியை நம்ம துரத்துறோம். ஆனா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வருகின்ற விஷப்பூச்சிகளை அனுமதிச்சிடுறோம் இல்ல. அது தீமைன்னு தெரிஞ்சு கூட கர்த்தர் ஒருவேளை அனுமதிச்சிருப்பாரோ அப்படின்ட்டு நம்ம விட்டுறோம். சில காரியங்களை துரத்த கத்துக்கோங்க. சில காரியங்களுக்கு கூட்ட கத்துக்கோங்க. சில காரியங்களை அனுமதி கொடுக்கறத நிறுத்துங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நீங்க ஸ்டாப் பண்ணுங்க. கர்த்தருக்கு இது பிரியமில்லைன்னு நமக்கு நல்லா தெரியும். எது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பிரியமில்லைன்னு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிறாரோ அதுக்கு நீங்க ஒரு எண்டு கார்டு போடுங்க. அதுக்கு இனிமே வேணாம் அப்படின்னு போட்டு பாருங்க, அதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க. சில காரியங்கள் தீமைக்கு எதுவா போய்கிட்டு இருக்கும். இதுல ஆப்டிமிசம், நம்ம அந்த பிலிப்பியர் நிருபத்தை பார்க்கும்போது சொன்னல, ஆப்டிமிசம், தீமையிலே நன்மை காண்பது. எது நடந்தாலும் நன்மை, தீமையிலும் நன்மை காண்பது. இப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெயில இருந்தாரு. பிலிப்பியர் நிருபத்தை எழுதும் போது ரோமாபுரி சிறைச்சாலையில இருந்தாரு. சிறைச்சாலையில இருக்கும் பொழுது அங்க இருக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிச்சாரு. அந்த தீமையிலே நன்மைய
பாக்குறாரு. அந்த மாதிரி அது மாதிரி ஆப்டிமிசம் கிடையாது. அது ஆப்டிமிசம்ன்றது வேற வேற ஒரு கண்ணோட்டம். எது நடந்தாலும் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இது பண்றது. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், உங்க வாழ்க்கையில உங்களுடைய வளர்ச்சியை தடுக்கின்ற காரியங்கள், உங்களுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சியை தடுக்கிற காரியங்கள், உங்கள் குடும்பத்தினுடைய வளர்ச்சியை தடுக்கிற காரியங்கள், உங்க சமாதானத்தை குலைக்கின்ற காரியங்கள் ஏதாவது வந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் கர்த்தர்ட்ட அப்ளிகேஷன் போடுங்க. ஆண்டவரே பாருங்க, இது மாதிரி நடக்குது. இத நீர் செய்க. வசனத்துல எனக்கு சொல்றீங்க, சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று. என் வாழ்க்கைய தீமையை நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்ற உறுதியை நீங்க எடுங்க. ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர்ட்ட முதல்ல ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர்ட்ட முதல்ல பெட்டிஷனை போடுங்க. அவர்ட்ட முதல்ல சொல்லிருங்க. பதில பாப்பீங்க. உறுதியா பாப்பீங்க. நிச்சயமா கர்த்தர் உதவி செய்கிறவரா இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா கர்த்தர் உதவுவார்னு? ஜீவனுள்ள தேவன் அவர். நமக்கு உதவுகிறதுக்காகவே காத்திருக்கிற தேவன். நம்ம பார்த்தோம்ல, சங்கீதங்களின் புத்தகத்தின் அடிப்படையில வேதத்தை தியானிக்கும் பொழுது, வெள்ளிக்கிழமை ஜெபங்கள்ல கடைசியா 38ஆம் சங்கீதத்துல மன்னிக்கிறதுக்கு அவர் ஆயத்தமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாராம். 32ஆம் சங்கீதத்துல தாவீது சொல்லும் போது சங்கீதக்காரன் எழுதுறாரு, எவ்வளவு அற்புதமா எழுதுறாரு. நான் எப்போ மன்னிப்பு கேட்பேன் அப்படின்னு கர்த்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் மன்னிக்கிறதுக்கு ரெடியா உட்கார்ந்துகிட்டு, உன்னை நான் மன்னிச்சிடறேன் வா அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. மன்னிப்பு கேட்கறதுக்கு நம்மால டைம் எடுத்துச்சு. மன்னிப்பு கேட்ட உடனே தீவிரமாய் உடனே பதில கொடுத்துட்டாரு. அங்க பதிலே கிடையாது. அங்க ஒரு மறுமொழியே கிடையாது. அங்க ஒரு ஒரு குற்றப்படுத்துதலே கிடையாது. உடனே இன்ஸ்டன்டா ரெமெடி தான் கர்த்தரிடத்துல. அப்ப சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். நன்மைக்கு ஏதுவாய் நடக்க வைக்கணும். உங்களால முடியும். அந்த அதிகாரத்தை உங்களுக்கு தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உங்க வாழ்க்கைக்கான அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு தான் வச்சிருக்கிறார். நீங்க தான் அதிகாரி. உங்க குடும்பத்திற்கு அதிகாரியா கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாரு. உங்கள் சுய சரீரத்துக்கு அதிகாரியா கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாரு. எதுக்கு நோ சொல்லணும், எதுக்கு எஸ் சொல்லணுமோ எஸ் சொல்லி நம்ம தான் அதை என்ன பண்ணணும், அனுமதிக்கணும். அப்ப சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது அப்படின்றதுல ஒரு பெரிய தெளிவுன்றது நமக்கு இருக்கணும். இதுல நீங்க இந்த 1ஆம் வசனத்துல இருந்தே பாத்தீங்கன்னா, 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்துல பாவத்திலிருந்து விடுதலையை பத்தி பேசும். அடுத்தது நம்முடைய சுபாவங்களை எப்படி கர்த்தர் மாற்றுகிறார்ன்றத 5ஆம் வசனத்துல இருந்து, அதாவது ரோமர் 8ஆம் அதிகாரத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். பைபிளை பார்க்கலாம். 5ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் சுபாவங்களை கர்த்தர் எப்படி மாற்றுகிறார் அப்படின்றத வசனம் நமக்கு சொல்லுது. அது போல நீதியான வாழ்க்கைக்கு கர்த்தர் எப்படி உதவுகிறார் அப்படின்றத 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்துல நாம பார்க்கலாம். அதே போல நாம எப்படி தேவனோடு கூட அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் அப்படின்றத 14ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். இந்த 17ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரைக்கும் நம்முடைய நித்திய மகிமைக்கான உறுதி, அந்த நிச்சயத்தை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுறாரு. இதனுடைய இமிடியேட் கான்டெக்ஸ்ட், லார்ஜர் கான்டெக்ஸ்ட், ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், ரோமாபுரி நிருபம். இதுல பரிசுத்த ஆவியானவரை பற்றி தானே, பரிசுத்த ஆவியானவருக்கென்று ஒதுக்கப்பட்ட அவரை பற்றி தானே சரியான புரிந்து கொள்ளுதலை நமக்கு கொடுக்கின்ற ஒரு சாப்டர் தான் இந்த 8ஆம் அதிகாரம். இந்த 8ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்துல இருந்து 30ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற பகுதி பாத்தீங்கன்னா நம்முடைய நித்திய வாழ்க்கைக்கான நம்முடைய உறுதிய தெள்ள தெளிவா சொல்லுது. அதுலதான் 28ஆம் வசனத்துல நம்முடைய வாக்குத்தத்தம் இருக்கு. முதலாம் வசனமே எப்படி சொல்லுது, எப்படி ஆரம்பிக்குது? 8ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனம், கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னு விசுவாசிக்கிறவர்களுக்கு, ஆக்கினை தீர்ப்பு எனக்கு வரக்கூடாதுன்னு விரும்புகிறவர்களுக்கு, கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களா இருந்து கண்ணுக்கு தெரிய மாட்டுது, மாம்சத்திற்கு உட்பட்டவர்களா இராமல்ன்றது கண்ணுக்கு தெரிய மாட்டுது, ஆவின்படி இருக்கணும்ன்றது கண்ணுக்கு தெரிய மாட்டுது. ஆனா ஆக்கினை தீர்ப்பு இருக்கக்கூடாதுன்ற வாஞ்சை மட்டும் இருக்கு. வாக்குத்தத்தம் இதுதான், ஆக்கினை தீர்ப்பு இல்ல. ஆனா ஆக்கினை தீர்ப்பு வரக்கூடாதுன்னா சில காரியங்கள் வழியா நம்ம பயணிக்க வேண்டியிருக்கு. நம்மளை கர்த்தர் ஆக்கினை தீர்ப்புக்கு என்று நியமித்தவர் கிடையாது. நம்மளை நித்தியமா அவரோடு கூட இருக்கும்படியாதான் கர்த்தர் நம்மளை நியமித்திருக்கிறார். இதே 34ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, இதே அதிகாரத்துல 34ஆம் வசனம் பாருங்களேன். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறார், அவரே தேவனுடைய வலது பரிசத்தில் இருக்கிறவர், நமக்காய் வேண்டுதல் செய்கிறவரும்
ஒருத்தரும் ஆக்கினை தீர்ப்புக்குள்ள உங்களை கொண்டு போக முடியாது. ஒருத்தரும் உங்களை குற்றப்படுத்த முடியாது. எந்த பிசாசின் வல்லமைகளும் உங்களை குற்றப்படுத்த முடியாது. எந்த சத்துருவும் உங்களை குற்றப்படுத்த முடியாது. ஏன்னா உங்களுக்காய் பரிந்து பேசுகிறவர் யாரு? கிறிஸ்து. சரியா? தைரியமா இருக்கலாம். என்னை யாரும் ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக என்னைய கொண்டு போக முடியாது அப்படின்ற ஒரு பெரிய உறுதி, பெரிய நிச்சயம் நமக்கு கண்டிப்பா இருக்கலாம். ஏன்னா நமக்கு அவர் பரிந்து பேசுகிறார். இன்னும் இதுல நிறைய அந்த பரிந்து பேசுதல குறித்துதான நிறைய வேத வசனங்கள் இருக்கு. நம்ம ஜஸ்ட் இதை மட்டும் நம்ம பார்த்துட்டு போலாம். இந்த 26ஆம் வசனத்திலிருந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இமிடியேட் கான்டெக்ஸ்ட் ஆரம்பிக்குது. 26ஆம் வசனம் எப்படி வருது? அந்தபடி ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்று ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். எவ்வளவு தெளிவா சொல்லிட்டு பாருங்க. ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல பார்க்கிறோம். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவராய் இருக்கிறார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதியில தேவரீர் ஒருவரே எல்லா மனுபுத்திரரின் இருதயங்களையும் அறிந்தவராய் இருக்கிறீர். நீர் அவனவன் இருதயத்தை அறிந்திருக்கிறபடியே அவனுடைய வழிகளுக்கு தக்கதாய் செய்து அவனவனுக்கு பதில் அளிப்பீர், பலன் அளிப்பீர் அப்படின்ட்டு பார்க்கிறோம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்துல கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார் அப்படின்றத பார்க்கிறோம். 139ஆம் சங்கீதம் முழுக்க ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். கர்த்தர் நம்மளை முழுவதுமாக அறிந்திருக்கிறவராய் இருக்கிறார் என்பதை இங்க தெல்ல தெளிவா பார்க்கிறோம். அதேதான் இந்த வசனங்களையும் கர்த்தர் நம்மளை இப்படி அறிந்திருக்கிறார் அப்படின்றத சொல்லிட்டு இப்ப நம்மளை பற்றி தானே முழு கரிசனை அவருக்கு இருக்கு. நம்ம சொல்லிதான் தெரியணும்னு அவசியம் கிடையாது. ஆண்டவரே உங்களுக்கு தெரியுமா என் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்ட்டு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இல்லை. கூட இருக்கிற மனுஷனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை, புரியாது. ஏன்னா நம்ம பிரச்சனையை விட அவன் பிரச்சனை பெரிய பிரச்சனை. நம்ம சில நேரம் நினைச்சிருக்கோம், நான் சொல்றேன் காது கொடுத்து கேட்கறானா பாருங்க. அவன் பிரச்சனையை நம்ம கேட்போமா? நமக்கு எப்படி நம்ம பிரச்சனை, அதே போல அவனுக்கு அவன் பிரச்சனை இருக்கும். ஆனா இப்படி கர்த்தர்ட்ட போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய விலைக்கு சொன்னாதான் அவருக்கு புரியும் கிடையாது. தினத்துல ஜெபத்தை குறித்துதான ஒரு தவறான கண்ணோட்டம் வந்துடுது. அவருக்கு தான் எல்லாமே தெரியுமே, எதுக்கு நான் ஜெபம் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. ஜெபம் பண்றது அவருக்கு தெரியப்படுத்துறதுக்காக நம்ம ஜெபம் பண்ணல. சிலதுல இப்படியும் போயிருது. சில ஜனம் வந்து ஆண்டவருக்கு தெரியல, அவர் எங்கேயோ உட்காந்துருக்கிறாரு, நம்ம கத்தி கூப்பாடு போட்டு போடுற போடலதான் அவருக்கு திரும்பியே பார்ப்பாரு. இல்லைன்னா அவர் வேற எங்கேயோ ஒரு பிஸியா இருக்கிற தேவன் அவரு. நம்ம போடுற சத்தத்துல அவர் நம்ம பக்கம் திரும்பணும் அப்படின்ற ஒரு ஐடியா சில ஜனங்கள்ட்ட இருக்கும். அவருக்கு எல்லாம் தெரியும். ஆனாலும் நம்ம ஜெபிக்கணும்னு கர்த்தர் விரும்புறாரு. ஏன்னா அவர் இந்த பூமியில நம்மளை கொண்டுதான் கிரியை செய்ய விரும்புறாரு. பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள்ன்றாருல்ல, அந்த ஒரு வாக்குத்தத்தத்தை எடுத்துக்கோங்க. முதல் மனிதனுக்கு பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் அப்படின்ட்டாரு. இன்னைக்கு 800 கோடிக்கு மேல மக்கள் தொகை இருக்கு. கர்த்தர் நினைச்சாருன்னா 800 கோடி மக்களை ஒரே நேரத்துல உருவாக்கி இருக்க முடியுமா? முடியாதா? முடியும். கோடான கோடி நட்சத்திரங்களை உருவாக்குனவருக்கு மக்களை உருவாக்க முடியாதா என்ன? ஜஸ்ட் ரொம்ப சாதாரணம். ஆனா இந்த பூமியில யாரை கொண்டு கிரியை செய்ய விரும்புறாரு? நம்மளை கொண்டுதான். இப்ப பழுகி பெருகி இருக்காங்களா? நம்ம அந்த வாக்குத்தத்தத்தை பயங்கரமா நிறைவேற்றிட்டோம். இந்தியர்களாய் பெருமைப்படலாம். நம்ம தான் ஃபர்ஸ்ட். பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். டோட்டல் மக்கள் தொகை, உலக மக்கள் தொகைய இந்தியாவும் சீனாவும் தூக்கிட்டீங்கன்னா பாதி காணாம போயிருது. அந்த அளவுக்கு நம்ம கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை, கர்த்தருடைய வார்த்தையை தீவிரமாய் கடைபிடித்து முதலிடத்துல வந்துட்டோம். இதே போல எல்லா வாக்குத்தத்தத்துக்கும் தீவிரமா இருந்தா தேவ ராஜ்யம் கட்டப்பட்டுரும். சரி, கர்த்தர் நம்மளை அறிந்தவராய் இருக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் சகலமும் உங்க வாழ்க்கையில சகல காரியங்களையும் கர்த்தர் நிறைவேற்ற கர்த்தருடைய கிருபை இருக்கு. என் வாழ்க்கையில இது நடக்குது ஆண்டவரே, என் வாழ்க்கையில இப்படி போய்கிட்டு இருக்கு, இந்த திசையை நோக்கி போயிட்டு இருக்கு, எனக்கு பிடிக்காத மாதிரி போய்கிட்டு இருக்கு,
ஏன் இப்படி நடக்குதுன்னே தெரியல அப்படின்ற ஒரு கேள்வி கூட உங்களுக்கு எழும்பலாம். இது தெள்ளத் தெளிவா பிசாசானவன் மனிதர்கள் மூலமாய் கிரியை செய்து என்னுடைய வாழ்க்கையை அழிப்பதற்கென்று பிசாசானவன் கிரியை செய்யறான்ட்டு ஒரு உறுதி உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பார் என்றா, அந்த ஒரு உறுதி இருந்துச்சுன்னா நீங்க கர்த்தரிடம் ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பா அவர் உங்களை கைவிட மாட்டார். தீமையை நன்மையாய் மாற்றுகிற தேவன். யோசேப்புடைய வாழ்க்கையை பாருங்க. ஒரு பெரிய தரிசனம். எவ்வளவு பெரிய தரிசனம் இல்ல யோசேப்புக்கு. சகல ஜனங்களும் அவரை பணிந்து கொள்வார். சகல ஜனங்களையும் ஆசீர்வதிக்கிற இடத்துல கர்த்தரனை உயர்த்துவார்ன்றத யோசேப்பு அறிந்திருந்தார். யோசேப்புக்கு இங்க இந்த இடத்துல வாக்குத்தத்தத்தினுடைய கடைசியில சொல்லியிருக்கும் போல, நாம எப்படி அறிந்திருக்கிறோமோ அதே போல யோசேப்பு அறிந்திருந்தார். ஆனா என்ன நடந்துச்சு? சகோதரர்கள், சொந்த சகோதரர்கள் ஏதோமியர்கிட்ட வித்து போட்டாங்க. பரம்பரை பங்காளி கிட்ட கொண்டு போயிட்டு வித்து போயிட்டாங்க. அந்த ஏதோமியர் கொண்டு போயிட்டு எகிப்தியர்கிட்ட வித்து போட்டாங்க. சரி, அங்கேயாச்சும் ஏதாவது நல்லது நடக்குமான்னு பார்த்தா, அங்க இருக்கிற போத்திபார் என்ன பண்றான்? போத்திபார் வீட்டுல பொல்லாத கொடிய ஒரு தீமையான குற்றச்சாட்டை சுமந்து கொண்டு சிறைச்சாலையில பல ஆண்டுகள் கழிக்கிறார். எப்படி இருக்கும்? ஆண்டவரு இந்த சைடு கூட்டு போறேன்னு சொன்னாரு. இந்த சைடு போனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் இப்படி கூட்டு போயிருந்தாலும் பரவாயில்ல. ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் இப்படி போயிட்டு இருக்கு. மைனஸ்ல இறங்கிக்கிட்டு இருக்கு. வாழ்க்கையில கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்து, பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து, பெரிய நம்பிக்கையை கொடுத்து, உனக்கு நடக்கும்ட்டு கர்த்தர் பெரிய வெளிப்பாட்டை கொடுக்கும்போது, சூழ்நிலை சில நேரத்துல நெகட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ்ல போய்கிட்டு இருக்கோம். பிசாசானவன் சந்தோஷப்பட்டிருப்பான். பத்தியா, யாரு ஜெயிச்சா? நான் தான் ஜெயிச்சேன். கடவுளாச்சு ஒன்றும் கிடையாது. கடவுள்லாம் ஒன்றும் கிரியை செய்ய முடியாது. இந்த உலகம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, நான் தான் கிரியை செய்கிறேன் அப்படின்ட்டு அந்த பழைய உடன்படிக்கை நாட்கள்ல பிசாசு சந்தோஷப்பட்டிருப்பான். ஆனா ஃபைனல்ல யாரு ஜெயிச்சா? கர்த்தருடைய திட்டம் நிறைவேறுச்சு. சப்போஸ் உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு ரஃப் பேட்ச்ல போயிருக்கலாம், போய்கிட்டு இருக்கலாம். சப்போஸ் இனிமே போக வேண்டிய சூழ்நிலை வரலாம். நம்பிக்கை மட்டும் தளர விட்டுறாதீங்க. ஏன்னா கர்த்தர் நன்மைக்கு ஏதுவாய் நம்மளை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். நாம் அறிந்திருக்கிறோம். எனக்கு தெரியும் நல்லா. ஒரு வேலை போட்டோம், இப்படிதான் என்ன ஆயிரப்போகுது, இதோட என்னுடைய வாழ்க்கைக்கான ரிசல்ட் என்னன்னு எனக்கு தெரியுமே. ரீப்ளே மேட்ச் பார்த்திருக்கீங்களா? கடைசி பால்ல 6 அடிச்சாப்ல, கடைசி 2 பால்ல ஒரு 4 ஒரு 6 அடிச்சாப்ல ஜடேஜா. அதனுடைய லைவ் மேட்ச போன் அங்க வச்சுக்கிட்டு இங்க பார்த்தோம். பயம். ஏன்னா என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஃபைனல்ல தோத்துருவோம்ன்ற பயம். ஆனா ரீப்ளே பார்க்கும்பொழுது அதை பத்தி ஒரு கவலை இருக்காது. ஐயோ என்ன ஆக போதோ தெரியலையே அப்படின்ற பதட்டம் இருக்குமா? ஏன்னா அடுத்த பாலு நம்ம தான் அப்படின்ட்டு தெரியும். அதே போலதான் கிறிஸ்தவர்கள் ஒரு லைவ் மேட்சை பார்க்குற மாதிரி பதட்டமா ரொம்ப பயந்து, ஐயோ அடுத்து என்ன ஆக போதோ தெரியலையே, ஏதோ நோக்கி என் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கே அப்படின்ட்டு நம்பிக்கை அற்றவர்களாய், ஒரு சோர்ந்தவர்களாய், ஒரு பலவீனத்தோடு கூட நீ இருக்கலாம். தப்பு இல்லை. ஏன்னா நானும் இருந்திருக்கிறேன். ஆனா ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன், அந்த தீமைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் நன்மையாய் மாற்றுவார். கர்த்தர் மாத்துவார்ன்ற உறுதி மட்டும் நீங்க வச்சுக்கோங்க. யோசேப்பின் வாழ்க்கையை மாற்றின தேவன் உங்க வாழ்க்கையை மாற்ற வல்லவராக இருக்கிறார். சகலத்தின் நன்மைக்கு எதுவாய் மாற்றுகிறவர். 3வது அறிந்திருக்கிறோம். நிச்சயமான உறுதியாக நம்ம சொல்ல வேண்டியது என்ன சொல்லணும்? சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. தீமையாய் நடப்பதை போன்ற தோற்றம் அளிக்கலாம். நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். அது நன்மையாக தான் முடியும். ரிசல்ட் எனக்கு சாதகமாக தான் வரும் அப்படின்ற உறுதி உங்க ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். ஏன்னா நீங்க யாரை ஆராதிக்கிறீங்க? கர்த்தரை ஆராதிக்கிறீங்க. நல்ல தேவனை ஆராதிக்கிறீங்க. அவரிடத்துல ஜெபிக்கிறீங்க. நல்ல தேவனிடத்திலிருந்து நன்மையை மாத்திரம் தான் நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து வருது. அவர் தீமையை தருகிறவர் இல்லை. அவர் சோதனையை தருகிறவர் இல்லை. அவர் தீமையை தருகிறவர் கிடையாது. மனுஷன் தந்திருக்கலாம், மனுஷன் மாறி போயிருக்கலாம். நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. கர்த்தர் உங்களை வாழ செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். அப்ப அறிந்திருக்கிறோம். இந்த உறுதி கிறிஸ்தவர்களாய் இருக்கிற நமக்கு நிச்சயமாய் இருக்க வேண்டிய ஒரு மிக பிரதானமாக இருக்க வேண்டிய ஒரு குணாதிசயம் இந்த உறுதி. நிச்சயமாய் இதை நான் அறிஞ்சிருக்கிறேன், இதை நான் தெரிஞ்சிருக்கிறேன், என் வாழ்க்கை இப்படிதான் இருக்கும்.
என்னை வாழ செய்கிற தேவனை நான் ஆராதிக்கிறேன் அப்படின்ற உறுதி உங்களுக்கு இருக்கும். அந்த உறுதி பிசாசை தலையை நசுக்கும், பிசாசை தலை தெறிக்க ஓட விடும். உங்க வாழ்க்கையை ஆளுகை செய்ய விரும்புகிற சத்துருவின் வல்லமைகளை புறம்பிதிக்கிட்டு காட்ட ஓட செய்யும். எது? உங்களுடைய விசுவாசம். ஏன்னா உங்க விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கின்ற ஜெயம். வசனம் அப்படிதானே போட்டிருக்கு. தேவனால் எல்லாம் கூடும் அப்படின்னு வசனம் சொல்லுது. லூக்கால பாக்குறோம். அடுத்தது அதே அதே டேர்ம், அதே வார்த்தைகள் எங்க வருது? விசுவாசிக்கிறவர்களால் எல்லாம் எல்லாம் கூடும், விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களான ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. அதெல்லாம் போய் வாசிங்க, தேடி பாருங்க எங்க இருக்குன்னு. வேணா கேளுங்க சொல்றேன். போயிட்டு அதெல்லாம் பாருங்க. விசுவாசத்தை வளர்த்துக்கோங்க. முன்னோர்கள் எப்படி நற்சாட்சி பெற்றார்கள் பாருங்க. விசுவாசத்தினாலே முன்னோர்கள் எப்படி நற்சாட்சி பெற்றார்கள், நல்ல ஒழுக்கமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள், வெற்றியுள்ள வாழ்க்கை எப்படி வாழ்ந்தார்கள் அப்படின்றத பாருங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. என்னென்ன சூழ்நிலைகளில் இருந்து கர்த்தர் அவர்களை விடுவித்தார் என்று பாருங்க. நம்முடைய சூழ்நிலைகள்லாம் ஒரு ஒன்றும் இல்லாத போல ஒரு தோற்றம் அளிக்கும். அதையே செய்தார் தேவன், இதை செய்ய மாட்டாரா அப்படின்ற ஒரு பெரிய விசுவாசம் உங்களுக்கு வந்துடும். அப்ப நிச்சயமாய் நீங்க அறிய வேண்டியது ஒண்ணு, கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றுவார். ஆமென். எல்லாவற்றையும் நன்மையா மாற்றுவார். எல்லாம் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். அப்ப இவ்வளவு தெள்ள தெளிவா இருக்கு, இவ்வளவு விஷயங்கள் தெள்ள தெளிவா இருக்கு. அப்புறம் ஏன் தீமை நடக்குது அப்படின்ற கேள்வி நமக்கு, சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் தான் நடக்குது அப்படின்ட்டு நீங்க சொல்லிட்டீங்க. ஆனா என் வாழ்க்கையில தீமை நடக்குதே, அதுக்கான காரணம் என்ன? தீமை நடக்கும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு சின்னதா மட்டும் அதை மட்டும் சொல்லிட்டு நான் நிறைவு செய்யறேன். எல்லாம் நன்மைக்கு ஏதுவாய் நடக்குது அப்படின் போது சிலதில் நாம தீமை நினைச்சிட்டு இருப்போம், ஆனா அது ரொம்ப நன்மையா இருக்கும். ஏன் ஆண்டவரை இப்படி ஒரு தீமையை வாழ்க்கையில் அனுமதிச்சீங்க அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருப்போம். கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம், ஆஹா இவ்வளவு பெரிய நன்மை நமக்கு வர்றதுக்காக தான் இந்த பாதையில போனோமா அப்படின்ட்டு ஒரு பெரிய ஒரு வெளிச்சம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன் தீமை நடக்குது அப்படின்ட்டு நீங்க சோர்ந்து போகாதீங்க. தீமை நடக்கும்போது காத்திருங்க, கர்த்தருக்கு காத்திருங்க. அவர் விடுவிப்பார்னு உறுதியா இருங்க. அவர் ஒரு நாள் கைவிட மாட்டார். காற்றுனால, அலைகள்னால படகு அசையும் பொழுது, அசைவதற்கு முன்பாகவே கர்த்தர் தடுத்திருந்தா என்ன ஆயிருக்கும்? அப்படி ஒரு விஷயம் நடந்ததே தெரியாது. ஆனா காற்றினாலும் அலைகள்னாலும் படகை கவிழ்க்க முடியுமானா முடியும். ஆனா கர்த்தர் இருக்கும் படகை கவுக்க முடியாதுன்னு தான் சுவிசேஷம். உங்க வாழ்க்கையில இருக்கிற சூழ்நிலைகள் மற்றவருடைய வாழ்க்கையில, கர்த்தரை அறியாதவருடைய வாழ்க்கையில வந்திருந்தா அவங்க வாழ்க்கை சின்னாபின்னமா போயிருக்குன்றது நிச்சயம். அது ஃபேக்ட். ஆனா இதை விட ஒரு பெரிய ஃபேக்ட் என்னன்னா, கர்த்தர் உங்க வாழ்க்கை படகுல இருக்கும் பொழுது அது சேதப்படுத்தாது, அணுகாது, எத்தீங்கும் அணுகாது. என்னுடைய ஆத்துமாவை காக்கும் நேசர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற உறுதி உங்களை வாழ செய்யும். அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க உங்க பார்வைக்கு தீமை போல இருக்கலாம், ஆனா கர்த்தர் ஒரு நாள் நன்மையை மாற்றும் போது அது பெரிய வெளிச்சத்தை காண்பீங்க. இரண்டாவது, இதனுடைய பிக் பிக்சரை பாருங்க. ஷார்ட் டேர்ம் வியூ இருக்கக்கூடாது, ஒரு லாங் டேர்ம் வியூ இருக்கணும். ஒரு ஒரு ஷார்ட் டேர்ம்ல நமக்கு பிடிக்காத மாதிரியே சில காரியங்கள் நடக்குதே, நம்ம விரும்பாத மாதிரி சில விஷயங்கள் இருக்குதே. நிறைய நேரத்துல சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, நிறைய நேரங்கள்ல ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஜஸ்ட் மிஸ்ல இழந்து போயிருப்பாங்க. ஆனா அந்த நேரத்துல பெரிய சோர்வு இருக்கும், பெரிய இது இருக்கும். ச்சே என்ன ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அதை நம்ம இழந்துட்டோமே அப்படின்ட்டு, கொஞ்சத்துல அதை இழந்துட்டோமே, இன்னும் அது கிடைச்சிருந்தா எவ்வளோ அப்படி எவ்வளோ நன்மையா இருக்கும் அப்படின்ட்டு நம்ம நினைச்சிருக்கலாம். ஆனா பிக் பிக்சர், பெரிய ஒரு வியூ இருக்கணும். கடைசியில கர்த்தர் ஒரு பெரிய நன்மை தரும்போது, ஏன் அது தள்ளி போச்சு, ஏன் அப்படின்றதுக்கான பதில் அப்புறம் கிடைக்கும். அப்புறம் கிடைக்கும் போது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு திட்டம், ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சம் காத்திருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. கர்த்தர் நன்மையை செய்கிறவரா இருக்கிறார் அப்படின்ட்டு அறிந்திருக்கிறீங்கல்ல. அப்ப அறிந்திருக்கிறோம்னா அதுல ஒரு உறுதி இருக்கு. அது ஒரு செயல்பாடா வெளிப்படணும். நான் அறிஞ்சிருக்கிறேன் அப்படின்றத எப்படி நான் தெரியப்படுத்த முடியும்? என்னுடைய செயல்கள் தானே வெளிப்படுத்தும். கர்த்தருடைய வாழ்க்கையை தீமையை நன்மையை மாத்துவார்ன்றத நான் அறிஞ்சிருக்கிறேன் அப்படின்னா என்னுடைய செயல்கள் அதை வெளிப்படுத்தணும். புரியுதா? ஐயோ இப்படி ஆயிப்போச்சேன்னு யாராவது சொன்னா கூட கவலைப்படாதீங்கன்ட்டு நீங்க அவங்களுக்கு சொல்லுங்க. ஒரு நாள் அப்படிதான் யதார்த்தமா செக் பண்ணாங்க, ஒரு நர்ஸ் செக் பண்ணாங்க. செக் பண்ணிட்டு அவங்களுக்கு பிபி ஏறிடுச்சு, உட்காந்துட்டாங்க.
நான் எல்லாம் கவலைப்படாதீங்க, ஒண்ணும் இல்ல, பதட்டப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க, ஒண்ணும் இல்ல. நான் அவங்களுக்கு ஆறுதல் சொல்றேன். நான் நின்னுட்டு இருக்கேன். அவங்க ஐயோ! என்ன இப்படி இப்படி இருக்க, இப்படிலாம் இருக்கக்கூடாதேன்ட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மயக்கம் போட்டு உட்காந்துட்டாங்க பெட்ல. இப்படிலாம் இருக்கக்கூடாது. இப்படிலாம் இருந்துச்சுன்னா எப்படி நீங்க நிக்கிறீங்க? எப்படி வந்தீங்க நீங்க? நீங்களா வந்தீங்க? யார் கூப்பிட்டு வந்தா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீ வேற எதார்த்தமா நீ வேற செக் பண்ணி நீ ஏன் பதட்டப்படுற? நீ ஒண்ணும் கவலைப்படாத. நான் நல்லா இருக்கேன். நீ ஃபர்ஸ்ட் உன் ஹெல்த்த நீ பார்த்துக்கோன்ட்டு, அந்த அம்மாவுக்கு சுவிசேஷத்த சொல்லிட்டு, அந்த அம்மாவுக்கு ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். நான் பாஸ்டரா இருக்கிறேன்னு சொல்லி. கடைசில அந்த அம்மா என்ன பண்ணுச்சு? ஜெபம் பண்ணிக்கிச்சு. உண்மையா நடந்த சம்பவம். அப்ப உங்கள வாழ்க்கையில பார்த்து ஏன்னா அறிந்திருக்கிறோம். அறிந்திருக்கிறத உங்க வாழ்க்கையில நீங்க வெளிப்படுத்தி காண்பீங்களேன், அது ஒரு பெரிய சாட்சியா இருக்கும். பெரிய விடுதலைக்கு ஏதுவாய் உங்களை நடத்தும். 3வது தீமை நடக்கலாம். ஆனா கர்த்தர் நல்லவர்ன்றது உங்களுக்கு தெரியும்ல. நன்மைக்கு ஏதுவாய் உங்க வாழ்க்கையில மாறணும்னா, ஏன்? அதுக்கு ஒரு பெரிய ரிசல்ட், பெரிய ஒரு ஒரு அஸ்திபாரம், பெரிய ஒரு ஒரு பிடிமானம், ஒரு உறுதி என்னன்னா, நாம் ஆராதிக்கின்ற தேவன் நல்லவர். எத்தனை பேர் சொல்றீங்க? நான் ஆராதிக்கின்ற தேவன் நல்லவர். அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். அவர் நன்மைக்கு காரணர். நன்மைக்கு மாத்திரம் தான் அவர் காரணர். கொஞ்சம் இடையில போற போக்குல ஒரு சாட்டு ஒண்ணு அடிச்சுட்டு போவோம் அப்படின்ட்டு கொஞ்சம் தீமையை உருட்டி விடுறவர் கிடையாது. இவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான். 2 பிரச்சனைய உருட்டி விட்டா தான் இவன் வாழ்க்கையில கொஞ்சம் சரிப்பட்டு வருவான்ட்டு நினைக்கிற ஆண்டவர் கிடையாது. ஏன்னா அவர் நல்லவர். நன்மைக்கு காரணர். அவர்ட்ட இருந்து நன்மை மாத்திரம் தான் வரும். குட் மட்டும் தான் வரும். ஈவில் வரவே வராது. ஏன்னா அவரு உண்மையுள்ளவர், அன்பு நிறைந்தவர். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. 34ஆம் சங்கீதத்துல 8ஆம் வசனத்துல அப்படிதானே போட்டிருக்கு. ருசித்து பாருங்கள். பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இது. நான் ருசிச்சு பார்க்கிறேன். கர்த்தர் ரொம்ப நல்லவர் நான் சொல்றேன். இத பாருங்க, கர்த்தர் ரொம்ப நல்லவருங்க அப்படின்ட்டு நான் சொல்றேன். எப்படி சொல்றேன்? நான் பர்சனலா அனுபவிச்சதுனால சொல்றேன். உங்கள அவருக்கு நன்மை செஞ்சிருக்கிறாருங்க. கர்த்தர் நல்லவருங்கன்னு சொல்லல. உங்க வாழ்க்கையில நீங்க பயன்படுத்தி நீங்க நன்மையை பெற்றுக்கொண்டு சொல்லுங்க கர்த்தர் நல்லவர்ன்ட்டு. புரியுதா? அவர் வாழ்க்கையில அவர் நல்லது நல்லது செஞ்சிருக்காராம். அதனால அவர் நல்லவராம். அப்படி சொல்லல. கர்த்தர் நல்லவர் என்பதை அதை அத வந்து என்ஜாய் பண்ணுங்க. அத வந்து அத வந்து பயன்படுத்தி பாருங்க. அபியாசப்படுத்தி பாருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க அத நடைமுறைப்படுத்தி பாருங்க. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பத. இப்படி இந்த நல்ல கர்த்தர் உங்க வாழ்க்கையில நன்மைகளை மாத்திரம் செய்கிறவரா இருக்கிறார். அப்ப நீங்க அழைப்புக்கு ஒப்பு கொடுத்திருக்கீங்க. அப்படிதானே? கர்த்தர் உங்களை அழைச்ச அழைப்புக்கு நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்க. அவருக்கென்று உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கீங்க. அப்ப உங்க வாழ்க்கையில சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். ஆமென். சந்தோஷமா இருக்கீங்களா? உறுதியா இருக்கீங்களா? கர்த்தர் எனக்கு நன்மையை தருவார். நன்மையானதை தருவார். இழந்து போனதுக்கு இரட்டத்தனையான நன்மைகளை கர்த்தர் எனக்கு தருவார். மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் எனக்கு தருவார். மிகப்பெரிய நம்பிக்கையை நான் வச்சிருக்கிறேன். அந்த நம்பிக்கை எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு தருவார். எனக்கு நல்லா தெரியும். என் வாழ்க்கையில நான் எப்படி இருப்பேன்றது எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா என்னுடைய வேதம் அதை போதிக்கிறது அப்படின்ற உறுதி உங்க ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். அதுதான் உங்களை வாழ செய்யும். ஆமென். நம்ம அனைவரும் எழுந்து நிற்கலாம்.